நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு தாலா அர் ரஹ்மான். அவனுடைய பெயரிலேயே ரஹம் என்கின்ற வார்த்தையை தமிழில் கர்ப்பப்பைங்கிறோம், இங்கிலீஷில் ஊம்புன்னு சொல்கிறது. அந்த கர்ப்பப்பையில் ஒரு தாயானதில் அவருடைய கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அந்த குழந்தை எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் பாசத்துடனும் கருணையுடனும் அந்த குழந்தையை பாதுகாத்து அவளை பெற்றெடுக்கிறார். அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா அவன் மீது ஈமான் வைத்தாலும் சரி, நம்பிக்கை வைத்தாலும் சரி, அவன் படைத்த அத்தனை மக்களுக்கும் அவன் கருணையுடன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். இவ்வுலகத்தில் பூமியிலேயும் வானத்திலும் எது இருக்கிறதோ அத்தனையும் நம்மளுடைய உபயத்திற்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை 100 மடங்கு அதிகமானது. அதில் ஒன்றை தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒன்று உலகத்தில் இறக்கியதால் தான் நாம் மனிதர்களானவர்கள் ஒன்றோடு ஒன்று பாசமோடும் கருணையோடும் இருக்கிறோம். ஏன் ஒரு விலங்கு கூட அதனுடைய குட்டியின் மீது பாசமாக இருக்கிறது. மற்ற 99 மடங்கு கருணையை அல்லாஹு தாலா கியாமத் நாளில் அதை வைத்திருக்கிறான், மனிதர்களுக்கு மன்னிப்பு தருவதற்காக. இந்த உலகத்தில் அவன் படைத்த அனைத்தும் நம்மளுடைய உபயத்திற்காக இருக்கிறது. ஏன் நம் உடம்பு கூட அல்லாஹு தாலா படைத்து நம்மை நேர்த்தியாக உருவம் அமைத்து நமக்கு உயிர் தந்து நல்ல ஃபேமிலியை தந்து நம்மளுக்கு இல்மு படிப்பை கொடுத்து நம்மளுக்கு ஹிதாயத்தும் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அர் ரஹ்மானு தான் நம்மளை பரிபாலிக்கின்றான். நம்மளுக்கு சொர்க்கம் கொடுக்கிறான். நம்மளுடைய பாவங்களையும் அவன் தான் மன்னிக்கிறான். அதனால் நாம் எப்பொழுதுமே அவருக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவனுக்கு சுக்ரியா சொல்லணும். அப்படிப்பட்ட அர் ரஹ்மானை, அவனுடைய பெயரின் தன்மையை அறிந்து நாம் அல்லாஹ்வை அழைக்கணும். யா அர் ரஹ்மான் என்று அழைத்து உங்களுடைய துவாவை கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.